பொங்காத வீட்டுக்காரு எல்லாம் உங்க 3 பேரும் பார்க்க கம்புக்கு வெளியே நிக்கிறவங்களுக்கு கிளம்பு நிக்குது. என்னது பாத்து மச்சான் பாத்து மூச்சு சூடானா முந்தி பத்திட்டு சந்து சிரிச்சிரும். எல்லாம் சைடுல ஓரம் கட்டிட்டு வந்து வணக்கத்தை வைங்க. இந்த ஊர்ல இந்த புள்ள யாருக்கிட்ட செம்மையா மாட்டும் போது புளிஞ்சு எடுக்க போறாங்க. ஏத்தி மாட்டுச்சு. ஐயா வந்தோம் அட்டியில உனக்கு முட்டை உடைஞ்சு ஆஃப் ஆயிடும். போடுற போட்டுல உனக்கு முட்டை உடைஞ்சு அது உன்ன மாதிரி உன்னை பார்த்து 15 வருஷம் முன்னாடி பைட்டு ஒண்ணு வந்த தீபிகா. உன்னையும் போடுவான் கொப்பனையும் போடுவான். ஊர்ல இருந்து 4 பேர் தான் சேர்த்தும் போடுவான். செத்து போயிட போலாம். எங்க அப்பா கிட்ட போவாரு. எங்க அப்பாவுக்கு கீபாரம் பெருசு. நான் ஒதுக்கீட்டு செஞ்சுட்டு போயிடுவேன். நீ அந்த மாதிரி ஆளாடி. நான் மோசமான முக்கியமான தேங்காய் உரைக்க ஆள் இல்லையா? போயிட்டு வரீங்களா 3 பேரும்? தேங்காய் உரைக்க ஆள் இல்லையா? அது பாவம் தங்கச்சியா விட்டு வச்சிருக்கேன். மூஞ்சி மண்ணா போடுற பாபு. நான் போடு. உன்னால எவ்வளவு போட முடியுமோ போடு. நீ மத்தவளை சாய்க்கான்ற மாதிரி இங்க பாரு. இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க வந்திருக்கலாம், சாச்சிருக்கலாம், மண்டை உடைச்சிருக்கலாம், அடிச்சுட்டு மண்டை நாடி இருக்கலாம், மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கலாம். ஆனா இங்க பாரு, இந்த சேலம் தீபேட நீ மோதாத. ஒப்பன் செத்து சுடுகாடுக்கு போனாலும் நீ போனாலும் என்ன சாய்க்க முடியாது. யார் சொன்னா? என்ன நீ அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப பாத்துருமா? பாத்துருமா? வாடா நீ வாடா. இந்த குளித்தாலும் ஒரே வாடா தாங்க முடியும். ஏன் மேலையா குளிக்கிறதுக்காக நான் சேலம் போயிட்டு வந்தேன். டேய் நாத்த முடிச்ச முண்டைங்களா, நான் குளிக்கிறதுக்காக சேலம் போயிட்டு துவைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்கள மாதிரி இல்ல. குளிக்காம நீ இங்க இருந்தா குளிச்சிருக்க மாட்டா. அதான் எங்களுக்கு தெரியும். ஐயா பேர் இல்ல பேர்